கீதாவுக்கோ மனதில் பயம் மட்டுமே நிறைந்திருக்க, அவன் எப்போது வெளியேறுவான் என்று நினைத்தபடியே காஃபி போட ஆரம்பித்தாள். காஃபி போட்டுவிட்டு அவன் அறைவாசலில் கதவை தட்டுவதா வேண்டாமா என்று நினைத்தபடி நிற்க, கதவை திறந்தவன், கதவை தட்ட வேண்டியதுதானே என்று சீறியபடி காஃபிக்குள் கையை விட்டவன், ஏய், எனக்கு சூடா இருக்கணும், இந்த பச்சை தண்ணியை நீயே குடி, மத்தியானம் வருவேன், சமைச்சு வை என்று சீறிக்கொண்டே வெளியேறினான். அவன் முதுகை பயத்துடன் பார்த்தவள், இவருக்கு சிரிக்கவே தெரியாதா? இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டேனா? தப்பே பண்ணாமையே எரிஞ்சு விடுறாரு, எப்படி இங்கிருந்து போகிறது என்று வந்து அடுத்த நாளே யோசிக்க ஆரம்பிக்கும் அளவுக்கு அவன் அவளை ஆட்டி படைத்து கொண்டு இருந்தான். பயத்துடன் மதியம் சமைத்தவளுக்கு அவன் கார் உள்ளே வரும் சத்தம் கேட்டதும் கை கால்கள் உதற ஆரம்பித்தது. கண்கள் கூட பயத்தில் கலங்கி போக ஒரு ஓரமாக ஹாலில் நின்றிருந்தாள். உள்ளே வந்தவன் டையை கழட்டி எறிந்துவிட்டு ஷர்ட்டின் கையை முட்டி வரை மடித்தபடி கையை கழுவி விட்டு வந்து சாப்பாடு மேஜையில் இருந்தவன்,